பாரு உங்க கண்ணு எப்படி இருக்கு? ஓரளவுக்கு சார், ரெக்கவரிங். கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான். போனா ரத்தம் கட்டிச்சான். உங்களுடைய ரசிகர்கள் நிறைய பேருக்கு ரொம்ப கவலையா இருந்தது உங்க மேல. நிஜமாதான். எதுக்கு அவங்கள வச்சு கேம் ஆட வைக்கிறீங்க? அவங்கள வெளியே அனுப்புங்க, அவங்க கண்ணை காப்பாத்துங்கன்ற அளவுக்கு. நீ ஊருக்கு கிளம்பு. நீ ஊருக்கு கிளம்புன்னு மீடியால இருந்து உங்களுக்கு தெரியாதா? அவ்வளோ இருந்தா எவ்வளவு பெருசா ஊதுவாங்க உங்களுக்கு தெரியும். நீங்களே நல்லா ஊதுவீங்க. வேற கர்ணன் படத்துல ஒரு டயலாக் வரும், பாம்பின் கால் பாம்பரி. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். கண்ணழகின்னு எப்ப இவர் சொன்னாரோ அதுல பாதி கண்ணு போயிருச்சு. இப்ப நல்லா இருக்கேன். இப்போ நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியுது. எங்க போறேன்? யாராக்குல என்னென்ன பேர் வச்சீங்க? கனியக்காவுக்கு ராஜமாதான்னு பேர் வச்சேன் முதல்ல. சந்தோஷமா? இப்ப நீ ஓனர் இல்லையா? விக்ரம்க்கு வந்து வக்கர விக்ரம், இப்போ உக்கரமான விக்ரம் அப்படின்னு வச்சிருக்கிறேன். அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடுங்க. படிக்க தெரிஞ்சா படி. விக்ரமுக்கு முன்னாடி ஒரு பேர் வச்சுக்கிறேன். என்னது? பானபத்திர ஓனாண்டி இல்லையா? மாட்டிக்கிட்ட பங்கு. பானபத்திர ஓனாண்டின்றவர் வந்து என்ன ஆக்சுவலா பண்ணுவாருன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்புறம் என்ன பேருக்கும் இவர் பண்ற ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஒத்து போற மாதிரி இருந்தது. இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. இப்ப நீங்க சொல்ற பதில வச்சு பார்த்தா அது பாடி ஷேமிங்காக சொன்ன மாதிரியே இருக்கு. மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். என்ன இல்லையே சார், அது அது இல்லம்மா. இல்ல. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா. இல்ல சார், சத்தியமா இப்ப நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு அந்த பானைன்ற மேட்டரே வந்து இல்ல கனெக்ட். இல்ல 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 நான் சொல்லும் போது ஐயோ இல்ல இல்ல ஒரு நிமிஷம் பாரு 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 பாரு. ஹலோ பிரதர், புரிஞ்சுக்கங்க. நான் தான் போன்ல பேசிட்டு இருக்கேன்ல. பாரு இங்க கொஞ்சம் பாரு பாரு இங்க பாரு. 6 வாரமா இருக்கும்போது யாருடைய இன்டென்ஷன் என்னன்னு எங்களுக்கு புரியாம இருக்குமா? புரிஞ்சுக்கிட்டாங்க வாசி. நீங்க அவரை பண்ணது பாடி ஷேமிங் தான். இன்னொரு தடவை யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு ஏத்துக்க மாட்டேன். தப்பு தான் அது. சமாளிக்கலாம் நினைச்சு ஒரு வேலையை செய்யாதீங்க. ஒரு முறை அவர் சொன்னார்துக்கு அப்புறமா நீங்க அவாய்ட் பண்ணணும். அதான் சரி. நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும். வக்கரம்னா என்னன்னு சொல்லுங்களேன். என்னுடைய புரிதலுக்கு அவர் பண்ண ஆக்டிவிட்டிக்கு நான் வக்கரம்னு சொல்றேன் சார். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இது தமிழ் அகராதியில எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா மட்டும் எப்படியே போட்டு கிழிச்சிருப்பேன். எனக்கு அந்த செயலை பார்க்கும்போது ஒரு வக்கரமா இருக்கு அப்படின்ட்டு தான் நான் சொல்றேன் சார். பேருக்கு ஒரு ரைமிங்கா இருக்கும். ரைமிங்கா பேசுறேன்னு சொல்லி லூஸ் மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா தமிழ் அகராதியில அதற்கான பொருள் என்னன்றது எனக்கு கரெக்டா. நீங்க ஒரு விஜே தானே? நீ சோறு தானே திங்கிற? அப்கோர்ஸ். இந்த மாதிரியான ஒரு ஷோல நம்ம இந்த மாதிரியான வார்த்தைகளை ஒரு 100-200 முறை சொல்லிக்கிட்டே இருந்தனா மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசக பொசுகா பண்ணிட்டு அந்த ஷோல அது என்னவாக இருக்கும்? எப்படி இருக்கும் அது கேட்கறதுக்கு? எத்தனை முறை கேட்கறது? இது ஏன்டா மெல்ல கேக்குற? நல்ல சத்தமா கேட்க வேண்டியதானே? நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது. என்னை மீறி ஒரு கோவத்துல வருது. அது முழுமையாக என்னுடைய தவறு தான். எது தவறா கிடைச்சிருச்சுடா பாய்டு. படிச்ச ஆளு மக்களுக்கு என்னவா கொடுக்கணும், எப்படி போகணும், அதை ஃபேஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு நபர் இது செய்யலாமா? அதை ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. எப்படி அதை எத்தனை முறை பாக்குறது? அதை இதுல வாந்தி வேற எடுக்கிறீங்க ஷோல. போன்ல வாங்கிட்டு இருப்பாரு. அப்படி போடா பாரு பாத்திரம் விக்ரம் கனி நான் பண்ணிட்டே இருக்கோம் ஷோல. போச்சு, கோப்பரை வாங்கிட்ட மாட்டிக்கிட்டோம். எஃப்ஜே நீங்க பண்ணலையா? எஃப்ஜே ஞாபகம் இப்ப நான் பண்றேன். எஃப்ஜே வளர்ந்தவங்க தானே, இது எப்படி இருக்கும்? அது தெரியல. ஸ்கூல் டைம்ல ஏங்க எலிமெண்டரி ஸ்கூல் பசங்க கூட பண்ண மாட்டாங்க. ஏங்க நல்லா இல்லைங்க அது. தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன் திருந்தீங்கடா கண்ணு. இதை புரி வைக்கிற இடத்துல கூட இல்லைங்க. அது நல்லா இல்லைங்க. அது அவமானப்பட வேண்டிய விஷயங்க. போங்கண்ணா, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்குறீங்க. உட்காருங்க, நீ மற்றவங்களை உட்காருங்க. பாரு இருங்க பாரு. ஐயோ கூப்பிடுறானே. சார் கேமரா இங்க வைங்க சார் டேபிளுக்கு. ரொம்ப ஆவலோட உருவாக்குறாங்களே. இது என்ன உங்க கழுதைகளை செத்து போச்சா? ஓ குரலி வித்தையா? இந்த இடத்துல எந்த இடத்துல உங்களுக்கு இது ஆபாச குறியீடா தெரிஞ்சது? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். ஆபாச குறியீடு ஒட்டினா என்னால இப்படி வைக்க எனக்கு கூச்சமா இருக்கு. அது மேல உங்களுடைய பார்வை ஏன் அங்க போச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. ஓகே, அது உங்களுடைய பார்வையோட பிரச்சனை. அதுதான் பிரச்சனையே. அது ஷோவோட பிரச்சனை இல்ல. அது உங்க பிரச்சனை. அது சரி ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. பிடிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல திவாகரை பார்த்து ஆபாச குறியீடு காட்டுறதா அந்த பொண்ணுக்கு வேலையா?
சார் நான் வேணும்னு பண்ணல சார் சொல்லுங்கடா. அந்த ஷோல அந்த இடத்துல அது வக்கரமா பார்க்க முடிஞ்சது. எப்படி முடிஞ்சது உங்களால? அது பேர் தான் வக்கரம். திவாகர்கிட்ட ஆபாச குறியீடு காட்டுறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் சார். ஒரு அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்றீங்க? தப்பா புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. எங்க அதை எப்படிங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. எவ்வளவுதான் அலாட்டா இருந்தாலும் அட்டாக்கு நடந்துகிட்டே இருக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு அதை பதிவு பண்ணிட்டே இருக்கீங்க. அதுக்கு நியாயம் வேணுமா? என்ன நியாயம்? உங்க மண்டைக்குள்ள பிரச்சனை. உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. உங்க மண்டைக்குள்ள பிரச்சனை, உங்க பார்வையில பிரச்சனைங்க. ஷோல உட்காந்துக்கிட்டு ஆபாச குறியீடா எட்டிக்கிட்டு மிதிச்சு தண்ணில அதுக்குள்ள போயிருவேன். யாருக்கு வக்கரம்? யாரு வக்கரம்? அதுல உங்க பார்வையில வக்கரம் இருக்கு. சனியனுக்கு தந்தி அடிச்சிட்ட, இனி உன்னை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. கேட்டா நான் விக்ரம் விக்ரம் யாரு? அந்த ஆள் ஜெயிச்சா எனக்கு காசு கொடுப்பாரா? எனக்கு விக்ரமுக்கு என்னமா இருக்கு? நான் எதுக்கு அவர் சப்போர்ட் பண்ணோம்? அது ஏன் வாயால ஏன் சொல்லுவானே? வாய் வாடிக்கிட்ட சொல்ல முடியும், கொஞ்சம் சொல்லிட்டு போயா. ஒரு லேபிள் ஓட்டுறது எல்லார் மேலேயும், அதை 1000 முறை பதிவு பண்றது. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. எங்களுக்கு தெரியாதா? பாக்குறவங்களுக்கு மூளை இல்லையா? நீங்க சொல்றத அப்படியே எடுத்துப்பாங்களா என்ன? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். பாக்குறவங்க எல்லாம் முட்டாளா? அப்படின்னா பாரு என்ன சொல்றாங்களோ அதே தான் பாப்பாங்களா என்ன? அப்ப நடந்துச்சு சொன்னேன், அப்படி புறம்போக்கு அப்ப வச்சுக்கோ. எனக்கு அப்படி தோணுச்சு. அந்த பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? ஏன் அப்படி ஃப்ரேம் பண்றீங்க ஒருத்தரை? அடவிடுங்க பொங்காலி, நான் அப்பவே சொன்னல, இது ஒரு மானங்கட்ட குடும்பம். அரோரா விளக்கம் கேட்ட போது நீங்க என்ன விளக்கம் கொடுத்தீங்க? அது மட்டும் சொல்லுங்களேன். ஐயோ மீண்டும் மீண்டுமா? என்னுடைய பார்வையில் அப்படின்னு உங்களுடைய பார்வையில் நான் குமார் அவசரப்பட்டிய வக்கரங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதோ, வக்கரமான உங்க சிந்தனையை அதுல விதைக்கிறதோ. ஐயோ தனியை தடவோட ஆரம்பிச்சிருச்சே. நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. எனக்கும் விக்ரமுக்கும் எந்த கள்ள தொடர்பும் இல்லை. என்ன சிரிக்கிற? மத்தவங்க எல்லாம் அட்டாக் பண்ண கூடாது, அவங்களுக்கு ஒரு பேரு. விஜய் சேதுபதி கேள்வி கேட்க கூடாது, விஜய் சேதுபதிக்குது. கரெக்டா கட்டுவிட்டா. ஏன் மேல ஓட்டப்பட்ட லேபிள், இப்படி ஆளுக்கு ஒரு லேபிள் வச்சு ஒரு லேபிள். உங்களுடைய வக்கரத்தை விதைக்காதீங்க, தயவு செஞ்சு இது எதையும் செய்யாதீங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங், பட் ஐ டோன்ட் கேர். இன்னொருத்தர் மேல கல்லடி போடுறது அது உங்க மேலேயும் சேர்ந்து படும். தயவு செஞ்சு கவனமா இருங்க. டேய், எந்த நாதாரி பட கல்ல எடுத்து அடிச்சது? ஏற்கனவே உங்களை டாஸ்க் ஆட வைக்கவே முடியல. இத்தனை நாள் கஷ்டப்பட்டதே இல்ல. ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? உங்களுக்கு இன்னமும் தெரியல, நீங்க இன்னமும் கத்துறதும் சண்டை போறதுமே டாஸ்க் நினைச்சிட்டு இருக்கீங்க. அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? சில பேர் அமைதியா இருந்தா டாஸ்க், பேரு கெட்டு போயிடுமே நினைச்சு அமைதியா இருந்தா டாஸ்க். இதெல்லாம் யோசிக்கிறது யாரு? சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க.